வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யோகா கம்ப்யூட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் வழி சான்று அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்குமே குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும். இது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரௌசரில் சர்ச் பாக்ஸில் tnEsevai.tn.gov.in இதுதான் அந்த வெப்சைட்டோட அட்ரஸ். டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்க பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு வெப்சைட் இங்கிலீஷில் காமிச்சது அப்படின்னு சொன்னால் சிட்டிசன் லாகின் இருக்கும். இதில் தான் நீங்கள் உள்ளே போகணும். இதில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டு அண்ட் தென் இந்த கேப்சா இது 3க்கு அடுத்து லாகின் பண்ணணும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி யூசர் ஐடி இருந்துச்சு, யூசர் நேம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த நியூ யூசரில் உள்ளே போயிட்டு இந்த நியூ யூசர் கிளிக் பண்ணதும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். இந்த பேஜில் உங்கள் நேமு, உங்கள் டிஸ்ட்ரிக்கு, உங்கள் தாலுக்கா அண்ட் தென் உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் மெயில் ஐடி, உங்கள் ஆதார் நம்பர், அப்புறம் ஒரு லாகின் ஐடி. உங்கள் லாகின் ஐடி உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி ஒரு 6 to 8 லெட்டரில் இருக்க மாதிரி டைப் பண்ணுங்கள். ஐடி ஒரு வேளை இல்லை அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி ஐடி இல்லை, இந்த ஐடி ஏற்கனவே இருக்குது, வேறு ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது மெசேஜ் நம்மளுக்கு வந்துடும். தென் பாஸ்வேர்டு ஒரு 6 to 8 லெட்ரு, ஒரு கேப்ஸு, ஒரு ஸ்மாலு, கொஞ்சம் நம்பர்ஸு, இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் இந்த கேப்சாவை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சைன்அப் கொடுங்க. இப்போ நான் இதில் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். இந்த இடத்துல அந்த ஆதார் ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் ஐடி இப்போ ரெஜிஸ்டர் ஆகிடும். மேலே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், கிளிக் டு லாகின் வருது இல்லையா? இப்போ உங்கள் ஐடி ரெஜிஸ்டர் ஆகிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணி லாகின் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் யூசர் நேமும் பாஸ்வேர்டு அண்ட் கேப்சா கேட்கும். இப்போ நம்ம எந்த யூசர் நேம் கொடுத்துருந்தோம், நீங்கள் கொடுத்துருந்த யூசர் நேமு, அதோட பாஸ்வேர்டு, என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்களோ அதோட பாஸ்வேர்டு, அப்புறம் இந்த கேப்சாவை நீங்கள் டைப் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆனதும் இதில் பிஎஸ்டிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சர்ச் பாக்ஸ் போங்க. இதில் பிஎஸ்டிஎம்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இஷ்யூவன்ஸ் ஆஃப் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பிஎஸ்டிஎம் ஃபார் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்னு வரும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு தேவையானது. ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் ப்ரைவேட்டில் எழுதி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸ்கூலில் படித்தவங்களுக்கெல்லாம் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். இதில் இஷ்யூவன்ஸ் ஆஃப் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கும், தென் ஃபாதர் நேம் இருக்கும், மதர் நேம் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 3 காலமும் நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்கணும். அதுக்கடுத்து உங்கள் நேமே தமிழில் கொடுக்கணும், உங்கள் அப்பாவோட நேம் தமிழில் கொடுக்கணும், உங்கள் அம்மாவோட நேம் தமிழில் கொடுக்கணும். தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் மொபைல் நம்பர். எம்ஐஸ் ஐடி கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட எம்ஐஸ் ஐடி இருந்ததுன்னா கொடுக்கலாம். இல்லை ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் எம்ஐஸ் ஐடி இருக்காது. எம்ஐஸ் ஐடி இல்லைனா டோன்ட் வரி, அதை பிளாங்காக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படித்த ஸ்கூலு, அகாடமிக் இயர், எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்தில் படிச்சிங்க, எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் ஃப்ரம் கிளாஸ் 2, அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த பிளாக்கு, இந்த ஸ்கூல் டைப்பு கவர்மெண்ட் ஸ்கூலா, எய்டட் ஸ்கூலா, பார்ஷியல் எய்டடான்னு இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலா, எய்டட் ஸ்கூலான்னு நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். தென் எந்த ஸ்கூல் நேமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மேலே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் லிஸ்ட்டு நம்மளுக்கு வந்துடும். உங்கள் ஸ்கூல் எந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அப்லோட் காப்பி ஆஃப் டிசி, நீங்கள் படித்ததுக்கான ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இதில் கொடுக்கணும். இது வந்து பிடிஎஃப், ஜேபக், இல்லை ஜேபிஜி, எந்த ஃபைலாக வேணாலும் இருக்கலாம். இதில் 1 MBக்குள்ளே இருக்கணும் அந்த ஃபைலு. உங்கள் டிசியை ஸ்கேன் பண்ணி இதில் நீங்கள் வைக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட டிசி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆதார் கார்டை வச்சுட்டு அந்த ஸ்கூல் போய் ஹெச்எம் போய் பார்த்தீங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி விடுவாங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பேமெண்ட் பேஜுக்கு போய்டும். பேமெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னாக்க கார்டு, நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, இல்லை பார்கோடு இதெல்லாம் பண்ணலாம். இந்த யூபிஐ கிளிக் பண்ணிங்கன்னா பார்கோடு கூட இருக்கும். இந்த பார்கோடை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ரெசிப்ட் வரும். இவ்வளோதான் நம்ம இதை அப்ளை பண்ணுறது. நீங்கள் 12th வரையும் படித்தது ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க, 2 ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க, இல்லை 4 ஸ்கூலில் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ அத்தனை டைம் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தனித்தனியாக. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கு பிறகு எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.